வணக்கம். ஒரு ஆன்மீக அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. வர்ணாசிரம தர்மம்னா என்ன? இந்த சனாதனம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. நம்ம பொதுவாகவே ஞான மார்க்கத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் எடுத்துக்கணும். எவ்வளோ வேதங்கள் இருந்தாலும் இதிகாசங்கள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரு மாறுபட்ட ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள் நூல் தான். ஏன் மாறுபட்ட நூல் அப்படின்னு நான் சொல்றாங்க? சித்தர்கள் என்னைக்குமே உண்மையை சார்ந்த உண்மையை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம மாறுபட்ட நூல் சொன்னா பாசிட்டிவா இருக்கிற விஷயங்கள்ல தான் சித்தர்கள் பேசுவாங்க. உண்மையை பேசுவாங்க, பாசிட்டிவா இருக்கிற விஷயங்களை பேசுவாங்க. நெகட்டிவா அவங்கள்ட்ட இருந்து நீங்க எந்த விஷயத்தையும் அவங்க சொல்லி கேட்கவே முடியாது. ஆனா இதிகாசங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவும் சொல்லுவாங்க, நெகட்டிவும் சொல்லுவாங்க. அதுக்கு தெளிவு தெரியணும்ல. அந்த தெளிவு நமக்கு தெரியாது. எதுக்காக இந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கு? இப்ப ராமாயண மகாபாரதத்தையே எடுத்துப்போமே. இந்த கதைகள் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? அதோட உண்மையான விளக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ம், அந்த மாறுபட்ட அந்த இதுக்கு சரியா வரும். மாறுபட்டது அப்படின்னு சொல்றதுக்கு அது சரியா வரும். இப்ப மகாபாரதத்தில் சொல்லுவாங்க, 5 பேருக்கும் அழியாத பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 பேருக்கும் அழியாத பத்தினியா எப்படி இருக்க முடியும்? பத்தினினாலே ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி தான் வரும் இல்லையா? அப்ப அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. எப்படி 5 பேருக்கும்? நம்ம தமிழ் சமூகம் அதை ஏத்துக்காது. நான் அதை எழுதினவர் எல்லாமே அங்கிருந்து வந்தவங்க. அவங்களோட அடிப்படையை வச்சு அவர் எப்படி என்னமோ எழுதியிருக்கலாம். இதுக்கு விளக்கம் அவர்கிட்ட எழுதினவர்கிட்ட கேட்டாதான் அவரு சொல்றாரு. அவரு தெளிவுரையா இதை சொல்லியிருக்கணும். இது மறைமுகமா சொல்லிட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இப்ப அதுக்கு நான் தெளிவு சொல்லிடுறேன். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாபாரதத்துக்குள்ள ராமாயணத்துக்குள்ள எல்லாம் நம்ம இப்ப போக வேண்டிய தேவையில்லை. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வர்ணாசிரம தர்மம்னு சொல்றாங்கல்ல, இந்த வர்ணங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுதான் அவரோட கேள்வியும் கூட. அது 5 பேருக்கு அழியாத பத்தினி அப்படின்னு சொல்றது ஐம்புலன்கள். ஐம்புலன்களை எது கட்டுப்படுத்துன்னா இந்த பிராணன் தான் கட்டுப்படுத்தும். அதே போல பஞ்ச பாண்டவர்கள் ஐம்புலன்கள். இந்த புலன்களை கட்டுப்படுத்துற ஒரே ஒரு பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராண சக்தி தான். இந்த பிராணன் தான் அதை கட்டுப்படுத்தும். சக்தி தான், அந்த பிராண சக்தி தான் கட்டுப்படுத்தும். அதனால அது சொன்னது. இது ஞான மார்க்கத்தில் அது வியாசகர் இதை தெளிவா சொல்லியிருந்திருக்கணும். ஒரு அதான் ஒரு கதையா சொல்லியிருக்காது. அந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுன்னா அவர்கள்லாம் ஞானிகள். ஞானிகள்லாம் மறைமுகமா சொல்லுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கல சிரமம். அது ஞான மார்க்கத்தில் போகணும், நமக்கு நிறைய அனுபவங்கள் வேணும். இப்படி இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். சரி, நம்ம அதுக்குள்ள போக வேணாம். இப்போ இந்த சூத்திரர்கள், பிராமணர்கள், சூத்திரர்கள் அப்படின்ற இந்த 2 பேரை பத்தி மட்டும் எடுத்துப்போம். இந்த பிராமணர்கள்லாம் யாரு? இந்த சூத்திரர்கள்லாம் யாரு? இது இந்தியாவிலே பெரும் சர்ச்சையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. ஞான மார்க்கத்துல அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் ரீதியா இந்த இந்த விஷயங்கள் பிரிக்கப்பட்டது. ஒவ்வொருத்தவங்களோட தொழிலை வச்சியும் இந்த விஷயங்கள் பிரிக்கப்பட்டது. ஜாதிய அடிப்படையா வச்சு பிரிச்சதான் இப்ப ஆயிடுச்சு. ஜாதிய அடிப்படையா வச்சு பிரிச்சதான் இப்ப ஆயிடுச்சு. இப்போ சத்திரியர்கள் அப்படின்னா அவங்க வீரத்துக்கு உரியவர். அவங்க படை ஆண்டவர்கள். அவங்க அந்த அந்த சத்திரியர்கள் இந்த கோவத்துக்கும் அந்த படையை ஆள்றதுக்கும் தான் அவங்க அஹ், தகுதியானவர்கள்.
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சத்திரியர்கள்ல பெரிய பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் இருக்காரு. அவரையுமே கோபக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நாளடைவில் அது மாறி ஒரு மிகப்பெரிய ஞானியாக மாறினார். அவரோட கதையை இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். அதுக்கு பெரிய கதை எல்லாமே இருக்கு. அது உண்மையான தத்துவங்கள் எல்லாமே இருக்கு. அதை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ இந்த சத்திரியர், வைசியர், இந்த வாணியர், இது இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொன்னாலுமே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வாணிபர்னா ஒரு தொழில் செய்கிறது, வியாபாரம் பண்ணுறது. சத்திரியர்னா அந்த படைக்கு அந்த இதில் இருக்கிறவங்க. இப்போ பிராமணர்களும் சூத்திரர்களும் இதுதான் பெரிய சர்ச்சையா இங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ நடுவில் கூட ஒரு ஒரு காணொளி பார்த்தேன். அதில் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராமணர்கள் எந்த வேலையும் செய்யவே இல்லை. அவர்கள் எல்லாமே கோயிலில் தான் இருக்காங்க, பூஜை செய்கிறதுக்கு. பெரிய பெரிய பதவியில் தான் இருக்காங்க. சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்க செஞ்சது கிடையாது. ஒரு ஆசாரியாவோ பத்தனாராவோ. அது உண்மையானா உண்மைதான். நீங்க பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் எல்லாமே பெரிய பெரிய அந்தஸ்துல தான் இருப்பாங்க. சாதாரண வேலைக்கு அவங்க வீட்டிலேயே ஒரு ஒரு சாக்கடை அடைச்சிக்கிச்சுன்னா யாரை கூப்பிடுவாங்க? மற்ற ஆளுங்க எல்லாமே சாக்கடையை அவனே இறங்கி குத்துவான். ஆனால் பிராமணர்கள் குத்துவாரான்னா அதுல ஒரு கேள்விக்குறி. ஒரு சில பேர் அது இருக்காங்க. அந்த பிராமண சமுதாயத்திலேயே நல்லவர்களும் இருக்காங்க. அந்த ஜாதி மத பேதம் இல்லாம இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் இந்த ஞான மார்க்கத்துல வந்திருக்காங்க. ஞான மார்க்கத்துல சொல்றதெல்லாம் ஏத்து இருந்திருக்காங்க. எல்லாத்தையுமே ஏத்து இருந்திருக்காங்க. அத மாதிரி இருந்திருக்கு. இப்ப ஞான மார்க்கத்துக்கு வருவோம். இந்த பிராமணர் யாரு? அதுக்கு நான் தெளிவா விளக்கம் சொல்லிடுறேன். பிராமணர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணனை யார் உணர்ந்தார்களோ அவர்கள் மட்டுமே பிராமணர்கள். பிராணனை உணர வேண்டும், அவர்கள் தான் பிராமணர்கள். அது மட்டும் இல்லாம பிராமணன் தான் பூணூல் போட்டுக்கணும். பிராணனை உணர்ந்தவர்கள் தான் பூணூல் போட்டுக்கணும். காரணம், எல்லாருமே போட்டுக்கலாம். எல்லாருக்குள்ளயும் ஜீவன் இருக்கு இல்லையா? அந்த பிராணாயாமம் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாமே பூணூல் போட்டுக்கிறதுங்கிறது ஒரு ஒரு அந்த காலத்துல ஒரு வழக்கமா இருந்துச்சு. இந்த காலத்துல அது ஒரு வழக்கமா இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த ஜீவன் இருக்கு இல்லையா, நம்ம உள்ளாரை சுத்தினா ஒரு 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 சங்கிலி போல தொடர்ந்து மேலையும் கீழே அப்படி இயங்கிட்டு இருக்கும். மேலையும் கீழையும் அப்படி இயங்கிட்டு இருக்கும். அது ஒரு ஒரு பூணூல் போல மேலையும் கீழையும் இயங்கிட்டு இருக்கும். அதோட அடையாளமா தான் அந்த அந்த பூணூல் போடுறது. அந்த பூணூலை பார்த்தா என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் பிராணனை உணர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதோட ஒரு குறியீடு தான் அந்த பூணூல். இப்ப பிராமணர்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒழுக்கமா இருக்கணும். பிராமணர்கள்லாம் யாருன்னு நீங்க தெரிஞ்சுங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பிராமணர்கள்லாம் நீங்களே புரிஞ்சுங்க. பிராமணன் யாரு, சத்திரிய யாருன்னு நான் ஞான மார்க்கத்துல சொல்றேன், நீங்க புரிஞ்சுங்க. இப்போ பிராமணர்கள் முதல்ல ஒழுக்கமா இருக்கும். அடுத்தது பொய்யை பேசவே கூடாது. வள்ளுவன் சொன்ன மாதிரி அங்க ஏதாவது ஒரு பொய் சொன்னா அது யாருக்காவது உபயோகமா இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா ஒரு பொய் சொல்லலாம். இல்லைன்னா நீங்க பொய்யே பேசவே கூடாது. பிராணாயாமம் செய்யணும். நாடி சுத்தி பண்ணணும். இந்த காலத்துல அது நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் படிப்படியா எங்க போய் முடியும்னா வாசியோகத்துல போய் முடியும். என்ட்டு எதுன்னா வாசியோகம் தான். நீங்க நாடி சுத்தி பண்ணாலும், நாக பிராணாயாமம் பண்ணாலும், பஞ்சசகித பிராணாயாமம் பண்ணாலும், சாம்பவி முத்ரா பண்ண எது பண்ணாலுமே அது முடிகிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது பேர் வாசியோகம். அதை நம்ம தெளிவா இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில பார்க்கலாம். அப்ப பிராமணர்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஒழுக்கமா இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும். அவங்க வாங்கக்கூடாது. அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அவர்கள்ட்ட நிறைய இருக்கணும். ஒன்று ஒழுக்கமா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க பிராணனை உணர்ந்தவர்களாக இருக்கணும். அவங்க பிராணாயாமம் பயிற்சி செய்யறவங்களா இருக்கணும். அப்படி ஒழுக்கமா இருக்கப்பட்ட ஒருவரே பிராமணர் என அழைக்கப்படுவார்.
அந்த பிராமணர் சொன்னால் எல்லாம் நடக்கும். இன்னும் கேட்க போனா அவரை பார்த்து இறைவன் கீழே இறங்கி வருவான். இவர் இறைவன்கிட்ட பேசக்கூடிய தகுதி படைத்து, இவர் சொன்னா இறைவன் வந்து அந்த இயற்கையோட நியதிக்கு உட்பட்டு தான் அவர் கட்டுப்படுவார். இயற்கையோட நியதிக்கு அப்பாற்பட்டு இறைவனாலேயே நீங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது. இறைவனா இருந்தாலும் இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான். ஏன்னா அந்த இயற்கையை உற்பத்தி பண்ணவரே இறைவன் தான். அவரோட உற்பத்திக்கு அவர் வந்து கட்டுப்படாம எப்படி இருக்க முடியும்? அதுல அது நம்ம இன்னொரு காணொலியில பார்க்கலாம். அது தனியா பார்க்கலாம். அது என்ன கட்டுப்பாடு, என்ன விஷயம் என்னன்றதை அதை அப்புறமா பார்க்கலாம். இதுதான் வந்து பிராமணர்கள். இந்த தகுதியோட யார் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பிராமணர்கள். அப்ப சூத்திரனா யாருங்க அப்படின்னா, சூத்திரனா யாரு அப்படின்னா, பிராமணர்கள் வந்து நெத்தியில பிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. நெத்தியில எப்படி ஒரு மனுஷன் பிறக்க முடியுமானா அதெல்லாம் பிறக்க முடியாது. அந்த பிராமணர்கள் நெத்தியில பிறக்கிறது அப்படின்னு எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த ஏன் அப்படி அறிவு சார்ந்தவர்களாக இருக்கான்னா, அவன் பொய் சொல்ல மாட்டான், பிராணாயாமம் பண்ணுவான். பிராணாயாமம் பண்ணாலும் பொய் சொல்லாம இருந்தாலும் அவனுக்கு வந்து அறிவுபூர்வமா ரொம்ப சிந்திப்பாங்க. அனுபவங்கள் நிறைய இருக்கும். அப்ப மற்றவர்கள்லாம் அவங்க சொல்றதை கேட்கணும், அவங்க வழியை பின்பற்றுறது கரெக்டு தான். அவங்க உண்மையை பேசுறவங்களா இருப்பாங்க. இன்னும் கேட்க போனா என்ன சொல்லலாம், மழை வானா வரும், இல்லைன்னா நிற்கும். அத மாதிரி எல்லாமே மகான்கள் இருந்திருக்காங்க. அவர்களை தான் நம்ம பிராமணர்கள் அப்படி சொல்லணும். என்ன அப்ப நெத்தியில பிறந்தது எதுக்காக சொன்னா, அப்படி வந்து பயிற்சி நீங்க பண்ண உங்களுக்கு நிறைய ஞானம் கிடைச்சிடும். ஞானம் கிடைச்சோன்னா தெள்ள தெளிவான அறிவுல இருப்பாங்க. அறிவு வேறு, புத்தி வேறு, மனம் வேறு, தெள்ள தெளிவான அறிவுங்கிறது வேறு. இந்த தெள்ள தெளிவான அறிவுங்கிறது ஞான மார்க்கத்தில் உள்ளது. அது வந்து ஞானிகளுக்கே உத்தமம். அந்த ஞானிகள் தான் பிராமணர்கள். அவர்கள் சொன்னால் எது வேண்டுமானாலும் நடக்கும். அதை ஏன் வந்து நெத்தியில போறந்தா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அறிவு சார்ந்து இருப்பாங்க. இந்த பயிற்சி பண்ணி பண்ணி நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அவங்க ஒன்று பொய்யே பேச மாட்டாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லுவாங்க. உணவு முறையை பற்றி சொல்லுவாங்க, வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுவாங்க. அவர்கள் தான் நம்ம சித்தர்கள்னு சொல்றோம். இப்போ யாரு பிராமணர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான மார்க்கத்துல ஞானம் அடைந்தவர்கள், அந்த ஞானத்துக்குரிய தகுதி படைத்தவர்கள், பிராணாயாமம் செய்கிறவர்கள், ஒழுக்கமா இருக்கிறவர், இவர்கள் மட்டுமே பிராமணர்கள். அவர்களே அறிவு சார்ந்து இருப்பார்கள். அவர்கள் சொல்லியே அனைவரும் கேட்பார்கள். இதுக்காக தான் பிராமணன் வந்து நெத்தியில போறதா அப்படின்னு சொல்றாரு. நெத்தியில ஒரு 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 ஒருத்தவர் பிறக்க முடியுமா? எப்படி பிறக்க முடியும்? எல்லாரும் எப்படி பிறந்திருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பிராமணரா இருந்தாலும் ஒரே வழியில தான் பிறக்கணும். சத்திரியர்களா இருந்தாலும் ஒரே வழியில தான் பிறக்கணும். இப்ப சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு மேல கீரினால ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாசம்தான். 10 மாசத்துக்கு அப்புறம் வயிறு வந்து வச்சிருக்காது. எந்த வழியா வெளில அனுப்ப முடியுமோ அனுப்பிடும். யாரா இருந்தாலும் என்ன செய்யும்? வெளில அனுப்பிச்சிடும். எந்த வழியால வந்தோன்னு பிராமணர்களுக்கும் தெரியும், சத்திரியர்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த வழியில வந்தோம் அப்படின்னு. குழந்தைகளுக்கு தெரியாது, வயது வந்தவர்களுக்கு நம்ம எந்த வழியால வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த வழியால தான் வர முடியுமே தவிர நெத்திலேருந்து ஒத்துக்கிட்டுலாம் ஒன்றும் வர முடியாது. இப்போ வந்து பிராமணர்கள்னா யாரு அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து சூத்திரர்கள்னா யாரு? சூத்திரர்கள்னா இந்த மற்றவங்கெல்லாம் வந்து தவறுதலா சொல்றாங்க. சூத்திரர்கள்னா பாதத்துல பிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரா இருந்தாலுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே வழியில தான் எல்லா உயிரினங்களும் பிறக்க முடியும். அதனால அவங்க வந்து காலில் எல்லாம் பிறக்க முடியும். ஏன் அதனால எதனால அது மாதிரி சூத்திரர்கள் அது மாதிரி சொல்லியிருக்காங்க? சூத்திரர்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான மார்க்கத்துல சூத்திரர்கள் என்பவர்கள் தவறான வழியில் நடப்பவர்கள் சூத்திரர்கள். அதாவது என்னன்னா, பொய் யாரும் நிறைய சொல்றாங்க. அவங்க வந்து சூத்திரர்கள் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, பொய் நிறைய சொல்லுவாங்க, நிறைய பொய் சொல்லுவாங்க. அவர்கள் சூத்திரர்கள். தவறான வழியில் நடப்பவர்கள். தவறான வழியில் நடப்பவர்கள் என்ன சொல்றது? சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப
அந்த தவறான வழியில நடப்பவர்கள் சூத்திரர்கள் அப்படின்னா அவங்க பொய் நிறைய சொல்லுவாங்க, உண்மையை பேச மாட்டாங்க, தவறான தொழில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாமே தவறாவே பண்ணுவாங்க. அப்ப அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிராமணர்கள் எப்படி இருப்பாங்கன்னா உண்மையே பேசுவாங்க, பிராணாயாமம் பண்ணுவாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க கடவுளுக்கு இணையான விஷயங்கள் எல்லாம் அனைத்தையும் பண்ணுவாங்க, தர்மம் செய்வாங்க, தானம் செய்வாங்க, மற்றவங்களுக்கு உதவியா இருப்பாங்க, நல்ல வார்த்தையை தான் பேசுவாங்க, தீய வார்த்தைகள் பேச மாட்டாங்க. இப்படிலாம் இருக்கிற அந்த பிராமணர்களுக்கு இந்த சூத்திரர்கள் பணிவிடை செய்து நான் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், பொய் சொல்லாமல் எப்படி இருக்கிறது, உண்மை எப்படி பேசுறது, பிராணாயாமம் எப்படி கற்றுக்கிறதுன்னு அவங்கள பணிஞ்சு கேட்டு கற்றுக்கணும். இதை தான் என்னன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கீழே இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட உண்மையை காலப்போக்கில் சூத்திரர்கள்லாம் இவர்கள் தான், இவங்க தான் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே சூத்திரர்கள் வேற, பிராமணர்கள் உயிரோட அடிப்படையில் எல்லாமே ஒன்று தான். சிவாக்கியர் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பறட்சியின் போகம் வேறா, பணத்தியின் போகம் வேறா அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான், எல்லாமே உயிரோட அடிப்படையில் பெண் தான். அப்படின்னா வேற வேற கிடையாது, எல்லாருக்கும் ரத்தம் ஒன்றா தான் இருக்கும். என்ன ஒருத்தவங்க கருப்பாக இருப்பாங்க, ஒருத்தவங்க சிகப்பாக இருப்பாங்க, அப்படிதான். பிராமணர்களையும் கருப்பாக இருக்கிறவங்க இருக்காங்க, சூத்திரர்களையும் சிகப்பாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அது அவங்களோட ஜீனை பொறுத்து இருக்கு, அவங்களோட அம்மா அப்பாவை சார்ந்து இருக்கு, அவர்கள் கரு உருவாகிறதுக்கு காரணமானவங்களை சார்ந்து இருக்கு. என்ன இதில் பிராமணர்கள் அவங்களுக்கு சேவை இதோட அடிப்படையில் தான் சொன்னாங்களே தவிர, அவங்க சூத்திரர்கள் என்ன பண்ணுவாங்க, தீய சொல்லுவாங்க, தவறான வழியில் நடந்துப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த திருடனை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஒரு திருடன், ஒரு கொலைகாரன், மோசமானவன், கடுமையானவன், அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? அவன்கிட்டலாம் பேசக்கூடாது, அவன்கிட்டலாம் பழகக்கூடாது, இப்படி சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி தகுதி உள்ளவர்களும் சூத்திரர்கள் அப்படின்னு ஞான மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்க தவிர, இப்ப கீழ் ஜாதியா இருக்கிறவர்களும் பிராமணர்களாக மாறலாம், பிராமணர்களும் சூத்திரர்களாக மாறலாம். எதோட அடிப்படையிலன்னா வாழ்க்கையோட அடிப்படையில இல்ல, அவங்க நடத்தையோட அடிப்படையில தான் இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு ஞான மார்க்கம் சொல்லுது. புரியுதுங்களா? சூத்திரன்னா என்ன, பிராமணனா என்னன்னு உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சரியா இருந்தால் எடுத்துங்க, சரியில்லையா விட்டுடுங்க. எல்லாமே மெய்ப்பொருள் காண்பது எது? அறிவு. நல்ல விஷயமா இருந்தால் எடுத்துங்க, கெட்ட விஷயமா தூர போட்டுட்டு அதை மறந்துட்டு போயிட்டே இருங்க. இதெல்லாம் பெருசாக நினச்சிக்கவே வேணாம். ஆனால் இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்லப்பட்டது. என்னோட அன்பர் இந்த கேள்வியை கேட்டதுனால இதுக்கான பதில் அவருக்காக நான் சொன்னது. எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டா எனக்கு ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே இதை கேட்டு இதன் வழி நடந்தால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, தவறும் இல்லை. எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்ல வழியில் நடந்துக்கணும். எல்லாருமே பிராமணர்களாக வாழறதுக்கு முயற்சி பண்ணணும்.